உலக வரைபடத்தில் ஈரான் என்ற தேசம் ஒரு எரிமலையாக வெடித்து சிதற காத்திருக்கிறது. ஒருபுறம் அமெரிக்க இஸ்ரேலிய ஏவுகணைகள் ஈரான் மீது நம்முடைய மனதையெல்லாம் கரைக்கக்கூடிய உருக்கக்கூடிய அந்த பள்ளி குழந்தைகளின் மரணமும் இதில் அடக்கம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அமெரிக்கா இப்போதுதானே மிகப்பெரிய அளவில் எண்ணெய் இருப்பை வைத்திருக்கக்கூடிய வெனிசுவேலாவை கைப்பற்றியது. பிறகு ஏன் ஈரான் மேல் கண் வைத்திருக்கிறது? இதெல்லாம் இல்லை, அமெரிக்கா சொல்வதுதான் காரணம் என்று நினைத்தீர்களானால் ஈரான் இப்போதைக்கு ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை மூடி வைத்திருக்கிறது. இதனால் சீனாவிற்கு செல்லக்கூடிய கச்சா எண்ணெய் தடைப்பட்டிருக்கிறது. இது இரண்டு விதத்தில் சீனாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்று, ஈரானில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் ஒருபுறம் உணவுப் பொருட்களை சேமித்து வருகிறார்கள், அச்சத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? உலக வரைபடத்தில் ஈரான் என்ற தேசம் ஒரு எரிமலையாக வெடித்து சிதற காத்திருக்கிறது. ஒருபுறம் அமெரிக்க இஸ்ரேலிய ஏவுகணைகள் ஈரான் மீது மாறி மாறி தாக்குதல் நடத்துகின்றன. மறுபுறம் ஈரானும் வளைகுடா நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்துகிறது. ஈரானில் உள்ளுக்குள்ளேயே கலகம் வெடிக்க போகிறது, உள்நாட்டு போர் வரப்போகிறது என்ற செய்திகளும் கூடவே வருகின்றன. இதுவரை ஈரானில் மட்டும் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். நம்முடைய மனதையெல்லாம் கரைக்கக்கூடிய உருக்கக்கூடிய அந்த பள்ளி குழந்தைகளின் மரணமும் இதில் அடக்கம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய அதிர்ச்சிகள் அடுத்தடுத்து உலகிற்கு இதன் மூலம் காத்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய அரசியல் அஜெண்டாவை வைத்திருக்கிறது. பாருங்கள், அது என்னவென்று பார்க்கலாம். ராய்டர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு அதிரடி செய்தியின்படி அமெரிக்கா ஈரானுக்குள் ஒரு உள்ளூர் போரை தூண்ட திட்டமிட்டுள்ளது. ஈரானின் வடமேற்கு பகுதியில் வாழும் குர்திஷ் இன மக்களை பயன்படுத்தி ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு உள்நாட்டு புரட்சியை ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. குர்திஷ் இன மக்களுக்கு தன்னாட்சி வழங்குவதாக ஆசை காட்டி அவர்களை ஈரானிய ராணுவத்திற்கு எதிராக திருப்பினால் ஈரானின் கவனம் சிதறும். அப்போது அமெரிக்கா எளிதாக எண்ணெய் வயல்களை கைப்பற்ற முடியும் என்பதே அந்த அஜெண்டா. அமெரிக்கா இப்போதுதானே மிகப்பெரிய அளவில் எண்ணெய் இருப்பை வைத்திருக்கக்கூடிய வெனிசுவேலாவை கைப்பற்றியது. பிறகு ஏன் ஈரான் மேல் கண் வைத்திருக்கிறது? இதெல்லாம் இல்லை, அமெரிக்கா சொல்வதுதான் காரணம் என்று நினைத்தீர்களானால் வாருங்கள், உண்மை என்னவென்று பார்க்கலாம். ஈரானின் மொத்த எண்ணெய் உற்பத்தியில் 80% தென்மேற்கு பகுதியில் உள்ள குசஸ்தான் மாகாணத்தில் நடக்கிறது. குறிப்பாக அஹ்வாஸ் மற்றும் மரூன் ஆகிய இடங்களில் உள்ள கிணறுகளை பாதுகாக்க ஈரான் தன்னுடைய சிறந்த ராணுவ பிரிவுகளை நிலைநிறுத்தியுள்ளது. இதன் மூலம் அந்த எண்ணெய் வயல்களை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர துடிக்கிறது. ஈரானின் எண்ணெய் வயல்கள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்கு போனால் நேரடி பாதிப்பு சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் தான் என்கிறார்கள். அது எப்படி பார்க்கலாம். சீனா ஒவ்வொரு நாளும் 1.5 லட்சம் பேரல் ஈரானின் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. ஒரு பேரலின் விலை $100 என்று கணக்கில் வைத்துக் கொண்டாலும் கூட ஒவ்வொரு நாளும் 1.5 லட்சம் கோடி ரூபாய் சீனாவுக்கு இழப்பு ஏற்படும். ஈரான் இப்போதைக்கு ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை மூடி வைத்திருக்கிறது. இதனால் சீனாவிற்கு செல்லக்கூடிய கச்சா எண்ணெய் தடைப்பட்டிருக்கிறது. இது இரண்டு விதத்தில் சீனாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்று, சீனாவின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முற்றிலுமாக முடங்கிவிடும், பழுதடைந்துவிடும். இரண்டாவது, சீனாவின் தொழிற்சாலைகளுக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரம், எரிசக்தி எல்லாம் கிடைக்காமல் போனால் 40% அங்கே உற்பத்தி இழப்பு ஏற்படும். இது உலக அளவில் பொருட்களின் விலையை, உற்பத்தி செலவை அதிகப்படுத்தும். இயல்பாகவே பொருட்களின் விலை உயரும். கச்சா எண்ணெய் பேரலின் விலை உயர்ந்தால் இந்தியாவில் நிச்சயமாக பெட்ரோலின் விலை அதிகமாகும். பெட்ரோல் டீசலின் விலை 25 ரூபாயிலிருந்து 35 ரூபாய் வரை வரக்கூடிய காலகட்டங்களில் உயரக்கூடும். குறைந்தது 130 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை பெட்ரோல் விலை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா தனது எண்ணெய் தேவையில் 85% இறக்குமதி தான் செய்கிறது. நீர்ச்சந்தி முடங்கியுள்ளதால் இந்தியா மாற்று வழியில் எண்ணெய் கொண்டு வர கூடுதலாக கப்பல் வாடகை செலுத்த வேண்டியிருக்கும். இதனால் இந்தியாவின் ட்ரேட் டெபிசிட் எனப்படும் வர்த்தக பற்றாக்குறை ஆண்டுக்கு 40,000 கோடிக்கு மேல் அதிகரிக்கும். ஈரான் ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை மூடி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. இன்னொரு புறம் அமெரிக்கா ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் எல்லாவற்றையும் தாக்கி மூழ்கடித்து விட்டோம் என்று கூறுகிறது. உண்மையில் அமெரிக்கா ஹார்மோஸ் நீர்ச்சந்தியில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட விரும்புகிறது. அதற்காக ஒரு திட்டத்தையும் கையில் எடுத்திருக்கிறது. கப்பல் காப்பீட்டு நிறுவனங்கள் போர்க்கால கட்டணத்தை திடீரென 500% உயர்த்திவிட்டன. இதனால் கப்பலை வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். உடனடியாக ட்ரம்ப் வேறு ஒரு யோசனையுடன் வந்திருக்கிறார். அதாவது டெவலப்மெண்ட் பினான்ஸ் கார்ப்பரேஷன் அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற கப்பல்களுக்கு மட்டும் தன்னுடைய
தன்னுடைய DFC மூலமாக அரசாங்கத்தின் காப்பீட்டை வழங்குவாராம். இது மற்ற நாடுகளின் கப்பல்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு தந்திரம். அமெரிக்கா எஸ்கார்ட் அளிக்க போகிறது. அமெரிக்க கடற்படை மற்ற கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும். நீங்கள் ஹார்முஸ் நீர்ச்சந்தி வழியாக துணிச்சலாக போகலாம், நாங்கள் காப்பீடும் வழங்குவோம், பாதுகாப்பும் வழங்குவோம் என்று கூறுகிறார் ட்ரம்ப். ஈரானின் எண்ணெய் வளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும், அதே சமயம் வளைகுடா நாடுகளிலிருந்து மற்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய கச்சா எண்ணெய் மீது அமெரிக்காவின் ஆதிக்கம் இருக்கவும் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தந்திரமான யோசனை இது என்றே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரானில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் ஒருபுறம் உணவுப் பொருட்களை சேமித்து வருகிறார்கள், அச்சத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? இந்த போர் ஒரு தற்காலிக வழி மட்டுமே. இதன் முடிவில் கச்சா எண்ணெய் விலை வரலாறு காணாத அளவிற்கு சரிந்து அமெரிக்க பொருளாதாரம் உச்சத்தை எட்டும் என்கிறார் ட்ரம்ப். ஏற்கனவே வெனிசுவேலாவின் எண்ணெய் வளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் அமெரிக்கா ஈரானையும் எப்படியாவது அடக்கி அல்லது அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய போரை ஏற்படுத்தியாவது எண்ணெய் வளம் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வர வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறது. இதற்கு பின்னால் உலக எரிசக்தி சந்தையை தான் ஆள வேண்டும். மீண்டும் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வல்லரசு என்பதை நிரூபிக்க வேண்டும். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்பதை ட்ரம்ப் செயல்படுத்த நினைக்கிறார். ஆனால் ஏற்கனவே வளர்ச்சியில் பல ஆண்டுகள் முன்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறப்படும் சீனா இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா? தன்னுடைய எரிசக்தி விநியோகம் முடங்குவதை உணர்ந்துள்ள சீனா ரஷ்யா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுடன் புதிய தரைவழி எரிசக்தி ஒப்பந்தங்களை நோக்கி வேகமாக நகரும். உலக பொருளாதாரம் ஒருபுறம் ஆட்டம் கண்டாலும் அமெரிக்கா இந்த யுத்தத்தின் மூலம் தன்னுடைய டாலர் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்த பார்க்கிறது. அதிகார போட்டியில் நாடுகள் மாறலாம், ஆனால் மக்களின் வாழ்வாதாரமும் அமைதியும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதை உலக நாட்டின் தலைவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.